வணக்கம் சார். வணக்கம். நவம்பர் 26ஆம் தேதி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் டே வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆமா. இத பத்தி விரிவா மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள இல்ல பதிவு கண்டிப்பா பண்ணுங்க சார். மக்களுக்கு அது தெரியப்படுத்தணும். ஏன்னா யாரும் மறந்துடக்கூடாது. இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடம். பல நிகழ்வுக்கான நினைவுபடுத்தணும் மோனமெண்ட்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் 150 வருஷம் ஆயிடுச்சு. அதேமாதிரி காங்கிரஸ் தொடங்கி 140 வருஷம் ஆக போகுது. இப்போ டிசம்பர் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திமுக தொடங்கி 75 வருஷம் ஆகுது. அப்புறம் பிறந்து குறை பிரசவமாகவே இருந்து இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோன்றி 100 வருஷம் ஆகுது. அப்புறம் ஆர்எஸ்எஸ் தோன்றி 100 வருஷம் ஆகுது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 75 வருஷம் ஆகுது. அதாவது 1950 நம்ம குடியரசு தினம் கொண்டாடணும். அதுக்கான காரணம் என்னன்னா 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த கொலோனியல் சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ்காரன் நம்ம விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு நாடு, இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா போடுவாங்க. எல்லா நாட்டுக்கும் இருக்கிறது தான். அதை 47 அங்கே போனதுலேருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இதை ஆராய்ந்து, இதை ஆக்சுவலி நீங்கள் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டேங்கிறது 1936 ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கும் போதே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வேணும், ஒரு லா வேணும், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு அதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அது பல இடையூறுகள், பல இதெல்லாம் நடந்து கடைசியா 26 நவம்பர் 1949 அது பல அமெண்ட்மெண்ட்டுகள்லாம் கொண்டு வந்து கடைசியாக இதுதான் பிரியாம்பல் அப்படின்னு பண்ணாங்க. இதுக்கு ராஜேந்திர பிரசாத், நம்ம அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் இவங்கெல்லாம் தலைவர்களாக இருந்து கொண்டாடினாங்க. ஸோ இது என்ன சாராம்சம் என்ன அப்படிம்பாங்க. இதில் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் லா நம்ம பிரியாம்பல் அப்படின்னு ஒரு பகுதி. அது என்னன்னா அது அப்போல்லாம் அடிக்கடி நீங்கள் அதை மாற்ற முடியாது. இப்போ மற்ற லாலாம் இருக்கு இல்லையா, விவசாயத்துறையை பற்றியோ இல்லை கல்வியிலோ அப்பப்போ அமெண்ட்மெண்ட் வரும். அது மாதிரி சில நீங்கள் மாற்றவே முடியாது. அது என்னன்னா ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஒரு சுயமரியாதை, அவனுக்கு படிப்பு, அவனுடைய பொருளாதாரம், இது இதிலிருந்து மாற்ற போகிறது இல்லை. என்னதான் காலங்கள் மாறினாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய மதிப்பு என்ன, அவனுடைய எப்படி வாழ்வு உரிமை என்ன அப்படின்னு சொல்லி அது மாற போறது இல்லையா. அதுதான் இதுல ஜாதி மதம் அதெல்லாம் வராது. இது ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் லா அதை பற்றி. ஸோ இதை பற்றி உருவாக்கினது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். 1900 கடைசியாக 49 போட்டு 1950 26 ஜனவரியில் சட்டமாக அது வந்ததோட சரி. தவிர அதை யாரும் இப்போ சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுறோம், ரிபப்ளிக் டேன்னு சொல்லிட்டு குடியரசு தினம், பட் அதோடைய ஒரு பெருமையை பற்றி யாருமே ஒன்றும் பெருசாக பேசுறது கிடையாது. சுதந்திர தினத்தை பற்றியாவது நம்ம சொல்கிறோம், யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, எந்த நாடு வந்தது, பிரான்ஸ் பாண்டிச்சேரி ஆண்டுச்சு, போர்ச்சுகீஸ் கோவா பிடிச்சது, மற்ற இடத்த கிழக்கிந்திய கம்பெனி கல்கட்டாவில் வந்துச்சு. இந்த மாதிரி பல வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியுது. பட் இது நம்ம நாடு, நம்ம மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா பற்றி யாருக்குமே ஒன்றுமே தெரியுது கிடையாது. நம்ம அதை சொல்லிட்டோம். அது மட்டும் கிடையாது, 1950 கொடுத்ததுக்கு அப்புறமா அதை யாருமே பெருசாக கொண்டாடுறதில்லை. மோடிஜி 2014 ஆட்சி எடுத்தோன்னே 2015 அவர் என்ன பண்ணாரு, இந்த 26 நவம்பரை கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு இனி வரும் காலங்களில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாரு. எப்படி நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் டே, விமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி விளக்காரம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் உருப்படாது. லவ்வர்ஸ் டே இதெல்லாம் உருப்படாது போகிறதுக்கு. பட் இங்கே இந்த இதில் மோடி கொண்டு வந்து 2015 அதுலேருந்து இன்னை வரைக்கும் வருடம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வருடம் 2025 மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. அது காரணம், அது 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது அப்படிங்கிறதுக்காக. இந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய்ட்டு பிரியாம்பல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு அதை பற்றி நிறைய தெரிய வரும். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது நம்முடைய சுயமரியாதை. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டே, அரசமைப்பு நாள் அப்படிங்கிறது. ஸோ அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மக்கள் அது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான். நன்றி.